முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, தினமும் வீட்டு வாசல் வரை உன் வீட்டிற்கு ஒரு ஆன்மா வந்து உன்னை பற்றி சொன்னதை கேட்டால் நீ மிகவும் கண்ணீர் சிந்தி விடுவாய். ஒரு ஆத்மாவின் சக்தி உன்னை வீட்டை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. அவர் உன்னிடம் நீ இருப்பதைக் கண்டு மிகவும் கலங்கி என்னிடம் கூறி இருக்கின்றார். நாம் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை என்பதை விட நம்மை யாரும் இருக்க விடுவதில்லை என்பதே உண்மை. உனக்கு பிடித்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவ்வாறு உன்னால் இருக்க முடியவில்லை என்பது உன்னுடைய மன கவலை. உன்னுடைய துன்பத்தை என்னோடு பகிர்ந்து கொள். ஏனெனில் நான் மட்டும்தான் உன் துன்பத்தை கண்டு மகிழ்ச்சியடைய மாட்டேன். உனக்கு துன்பம் தரும் வேளையில் என்னை நினைத்துக்கொள். நல்ல நாள் சந்தோஷம் தரும், கெட்ட நாள் அனுபவம் தரும், மோசமான நாள் பாடம் கற்றுத்தரும். எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாளாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று உன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு ஆன்மா உங்கள் வீட்டையே சுற்றி கொண்டு இருக்கின்றது. நீ பெறுகின்ற கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் அனைத்துமே நீ இறுதியில் என்னுடன் சேர்வதற்கு பயிற்சியே. நமக்கு விதித்தது படிதான் விதி நடக்கும். முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் என்பதை நீ மறவாதே தங்கமே. எத்தனை பணம் காசு உள்ளவனாக இருந்தாலும் கடைசி காலத்தில் ₹1 நோட்டு தான் அவனுடன் செல்லும். அதேபோல் பணம் கண்டால் ஆடாதே, குணத்தை பார்த்து மகிழ். உன்னுடைய குணத்தை நன்றாக வைத்துக்கொள். முடிந்தவரை உன்னுடைய குழந்தைகளோடு நேரம் செலவிடு. அதுவே உனக்கு பெரிய வழிவகுக்கும். உன் குடும்பமே உனது பெருமை. குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வாழ பழகு தங்கமே. அவர்களின் சந்தோஷமே உன்னுடைய சந்தோஷம் என்று நினைத்துக்கொள். அனைத்தும் நல்லதாகவே மாறும். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.